ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. இன்னும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஜிகே ஆஷியில் இருக்க வீடியோலாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். என்னக்கா இன்னும் 2 வீக்கா வீடியோ எந்த இதுவும் வராமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக போடுவேன். ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் இல்லை, 2 மந்த் ஆகும். அப்புறம் எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் யாமி ஃபிக்ஸ்லேயும் அப்படி தான்டா, 1 வீக் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. நான் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ப்ராமிஸ். நெக்ஸ்ட்டு அன்கட் சீன்லாம் நான் டெலிகிராமில் தான் போட போகிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அப்புறம் ட்ரைனிங் ப்ரொஃபஸர் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு கிளாஸ் ஒர்க்னால என்னால் சுத்தமாக வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. டயர்டில் நேற்றுலாம் ட்ரைனிங் ப்ரொஃபஸர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அது 1 ஹவருக்கு போயிருக்கும் போல். அப்புறம் எந்திரிச்சு அதெல்லாம் கட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண முடியாமல் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணேன். ஓகே தான், பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே போவேன். ஃபோனை பாட்டில் இருந்தால் அப்படியே பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பா. அந்த சவுண்டு கேட்டு திரும்புறீங்க. போயேன், வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுடி. நீங்கள் உங்கள் ஷாலை வச்சு உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அவளை பார்க்குறீங்க. ஏய், இன்னைக்கு சார் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லியிருக்காரு. என்ன மறந்துட்டியா? வா. உங்களுக்கு ஞாபகம் வருது, ஜங்குக்கு சொல்லியிருப்பான். ஏன்னா சில பேர் ஆரியர்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த எக்ஸாம்லேயே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். இப்போ காலேஜ் முடிச்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க. பட் உங்கள் கிளாஸ் மட்டும் அங்கேருந்து யாருமே வரல. உங்களுக்கு சுத்தமாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தோணவே இல்லை. என்னடி அங்கேயே நின்றுட்டுருக்க, வா அப்படின்ட்டு நீங்களும் ஹெட்டை ஆட்டிட்டு நடந்து உங்கள் கிளாஸ் தான் நடந்து போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவள் உள்ளே போயிட்டா. உங்கள் லிப்ஸ் வலிக்குது. எடுத்து பார்க்குறீங்க. அகெயின் லைட்டாக அந்த பிளட் லைட்டாக லீக் ஆகிட்டுருக்கு. ஷாலை பார்த்தா அப்படியே நடக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி ரெஸ்ட் ரூம்க்கு அங்கிட்டு போகிறீங்க. எல்லாம் அங்கங்கே போயிட்டுருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. சில பேர் அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்காண்டி அங்கே வராங்க, சில பேர் போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டீங்க. எல்லாம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும்லடா. அப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து அந்த மிரர் இருக்குல்லடா, அதில் பார்க்குறீங்க. உங்கள் ஷாலை எடுத்துகிட்டு நல்லா கடிச்சு வச்சுருக்கான். அந்த அப்படியே அந்த லிப்ஸில் இருக்க காயம் அப்படியே அந்த இடத்துல பிளட் அப்படியே லைட்டாக அப்படி ஒரு மாதிரி இருக்குது. பயங்கரமாக எரியுது. கண் அப்படியே டியர்ஸ் அப்படியே நிறைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கோவமாகவும் பெயினாகவும் அவன் சொன்ன வேர்ட்ஸு. அவங்க மேலே உங்களுக்கு கோவம். அந்த ஷால் அப்படியே அந்த பாட்டிலில் அப்படியே நினைக்கிறீங்க. அது அப்படியே பிளட்டாக அப்படியே ஈரமாக அது அப்படியே போயிட்டுருக்கு. அந்த சிங்க் அப்படியே தண்ணி பூரா பிளட்டாக அப்படி போயிட்டுருக்கு. உங்கள் லிப்ஸ்லேயே இன்னமும் வருது. அது நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ உங்கள் லிப்ஸை கழுவல பயங்கரமாக எரியுது. நீங்களும் கழுவிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு லைட்டாக அந்த லிப்ஸ் இருக்குல்லடா, கொஞ்சம் பிளட்டு கொஞ்சம் லைட்டாக வர்ற மாதிரி அப்படி இருக்குது. உங்கள் ஃபேஸ் எல்லாம் தொடச்சிட்டு ஒன்றும் இல்லை, ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. இந்த அளவுக்கு கேவலம் அசிங்கமாக பேசி சீப்பாக நினச்சிட்டு பாரு, உன்னை எவ்வளோக்கு அசிங்கப்படுத்துறேன்னு. சும்மா விட மாட்டேன், உன்னை பழி வாங்குவேன். ஏன்டா என்கிட்ட பச்சிக்கிட்டேன்ட்டு நீ என்ன நினைப்ப? காலேஜில் நான் எப்படிப்பட்டவன், என்ன மாதிரி பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் என்கிட்டே விளையாடுறல என்ன பண்ணுறேன்னு அப்படின்ட்டு உங்கள் கண்ணெலாம் தொடச்சிட்டு உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி கையை வச்சு மறைச்ச மாதிரி ஒரு கேஷுவலாக நீங்கள் நடந்து உங்கள் கிளாஸ் ரூம் இருக்குல்லடா, அங்கே தான் போகிறீங்க. அங்கே எல்லாமே உட்காந்துட்டு கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாமே போயிட்டாங்க. ஏன்னா உங்கள் கிளாஸ் மட்டும் தான் ஸ்பெஷல் கிளாஸ். அதனால் எல்லாமே கால் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காளுங்க உங்களை பார்த்துட்டு. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆனால் அவளுங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட கேட்கல. நீங்களும் அமைதியாக உங்கள் ப்ளேஸில் உட்காந்துறீங்க. அவளுங்க உங்கள் ஃபோன் எடுத்து கொடுக்குறாளுங்க, வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ட்டு. என்னாச்சு ஓயன்? ஏண்டி ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கு? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. எதுக்கு வாயை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கா? மாஹி, உங்ககிட்ட மாஸ்க் எது இருக்கா? இல்லடி, மாஸ்க் எதுக்கா? இல்லை, உங்ககிட்ட இருக்கா? ஏய், என்கிட்ட இருக்கு. ஆயிஷா சொல்கிறா. குட், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓயன், என்னடி ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ளீஸ். ஒன்றும் இல்லைன்ட்டு இல்லை. ஆயிஷாட்ட கேட்குறீங்க, அவளும் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஏஸில் மாட்டிட்டு அப்படியே உங்கள் மவுத்தில்
இந்த ஃபிங்கர் எடுத்துகிட்டு அப்படியே வைக்கிறீங்க. ஆயிஷாவும் மாஹியும் கேட்குறாளுங்க என்ன ஆச்சுன்ட்டு. லிப்ஸில் ரெஸ்ட் ரூமில் போகல இடிச்சுக்கிட்டேன், காயமாக இருக்குது, அதான் மாஸ்க்கு கேட்டேன் அப்படின்ட்டு அவளுக்கிட்ட சொல்கிறீங்க. மார்னிங்லேருந்து ஒரு மாதிரியா இருக்க, எல்லாமே ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு, என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தாண்டி இருக்கேன், எனக்கு நேரம் சரியில்லை, அதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. உன்னை இப்படி பார்க்குறது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலடி. பழைய நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 2 டேஸ்லேயே இன்னமும் 1 மந்த்துக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் கால் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்க ஏன் எதுக்குன்னு கேட்டால் அரியர்லாம் ஃபினிஷ் பண்ணோம்லம்மா, இப்போ எக்ஸாம் வருது, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க. உங்கள் அம்மாவும் சரிம்மா நல்லபடியாக படிமா அப்படிலாம் சொல்கிறாங்க, உங்களை திட்டலாம் இல்லை, காலை கட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அமைதியாக அப்படியே ஆப்போசிட்டில் அந்த போர்டை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, எப்போவுமே ஜாலியாக இருக்கிறவ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கா, நேற்று வரல, அந்தளவுக்கு வீட்டில் எதுவும் டார்ச்சர் பண்ணுறாங்களா, இவ இப்படிலாம் இருக்க மாட்டாளே அப்படிலாம் தோணுது. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். வந்தோடனே கேஷுவலாக பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே நார்மலாக போர்டை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை பார்த்தா மாஸ்க் போட்டிருக்கீங்க. அவன் சட்டெல்லாம் ஒரு ஸ்மைலோட, ஓகே ஸ்டூடெண்ட் எல்லாமே கம்பல்சரி காலேஜ் முடிச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. இந்த 1 வீக் மட்டும்தான் எக்ஸாமில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. நான் கொடுக்குறத எப்போ பார்த்தாலும் படிக்கலை, மறந்துட்டேன், ஏதாவது ரீசன் சொல்லவே கூடாது, எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்ட்டு உங்களையும் டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, வேறு சப்ஜெக்டில் இருக்க எந்த கொஸ்டினாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், என் கிளாஸை விட்டு எதை போகணும்னு நினச்சிங்க எல்லாத்துக்கும் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்காது, டபுளாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். என்னடா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிக்காதீங்க, இந்த 1 வீக் மட்டும் தான், அப்புறம் எல்லாம் நார்மலாகிடும் ஓகே அப்படின்ட்டு அவனும் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் கை தூக்குறீங்க. பரவாயில்ல, உனக்கு டவுட்டு வராமல் இருந்தால் தான் கஷ்டம். டவுட் வருதில்ல, சொல்லு, உனக்கு என்ன டவுட்டு? இல்லை, எனக்கு நீங்கள் நடத்துகிறது எதுவுமே புரியலை, அக்கேன்னு சொல்கிறீங்களா? எங்க எனக்கு எல்லாமே ஓகே. அகெயின் நடத்துகிறான். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரோல், செகண்ட் ரோல், தேர்ட் ரோல் இருக்கும்டா, அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அகெயின் ஸ்டாப் பண்ணி அகெயின் அது எனக்கு புரியலை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்றீங்க. ஜேகேவுக்கு நல்லா புரியுது இவ எதனால அதை சொல்கிறா அப்படின்ட்டு. என்ன ஸ்டூடெண்ட், உங்களுக்கு புரியணும்ல, அதனால தான் நான் கேட்குறேன். சார் அகெயின் சொல்லிக் கொடுக்கலாம்ல? ஆமாம் ஓயன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா அவங்க முறைப்பிலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பிளான் பண்ணுறா, இல்லாட்டி நம்மளையும் கொண்டுருவா அப்படின்ட்டு. ஆல்ரெடி தெரியும் ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது, இவ ஏதோ ஒரு மாதிரி இருக்கா. ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து உங்களை பார்த்துருப்பாங்க, ஏதோ மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஜங்குக்கு சாரை சுத்தமாக பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். இவன் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறது சில பேத்துக்கு பிடிக்கவும் இல்லை, அதுவே கடுப்பாக இருக்குது. இப்போ இதனால் இப்போ நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் இருந்திருப்பாங்க. இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுனோன்னு எல்லாத்துக்கும் கடுப்பாகி இந்த டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ஓகேவானால சரி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆமாம் சார்னோன்னு ஜங்கு காண்டா உங்கள் மேலே வெறுப்பில் இருந்தாலும் அகெயின் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டாப் பண்ணிட்டு புரியுதா ஓயன்? புரியுது சார். ஓகே, இவ்வளோ நடத்தினல, அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணு. கேளுடா கேளு. அவனும் கொஸ்டின் கேட்குறான். ஆனால் நீங்கள் அவனை பார்த்து ஆன்சர் பண்ணாமல் சும்மா எப்படி கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி போர்டை பார்க்குற மாதிரி, விண்டோவை பார்க்குற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு மதிக்காத மாதிரி. எனக்கு செம்ம கோவத்தில், ஏய் அங்கே இருக்கா, எங்கே பார்த்து ஆன்சர் பண்ணுறேன்? ஓ சார், நான் உங்களுக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான். நான் எங்கே பார்த்து சொன்னால் உங்களுக்கு என்ன? உங்கள் ஃபேஸை பார்த்து தான் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லையே. இது எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன? நான் புக்கை பார்த்து கூட சொல்லலை, எனக்கு படிக்கிற வேலை தான் சார் இருக்குது. உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்த்து சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிக்கிறா, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. உன்னோட ப்ரொஃபஸர்னா அதான் மைண்டில் வச்சுட்டு. சார் நீங்கள் ஒன்றும் என்னோட ஒரிஜினல் ப்ரொஃபஸர் இல்லை, ஃபேக். அதாவது எப்படின்னா ட்ரைனிங். உங்களை ப்ரொஃபஸர்னு கூட சொல்லக்கூடாது. எதுக்கு சார் கோவப்படுறீங்க? நீங்கள் ட்ரைனிங் தானே. நீங்கள் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் இருந்து போயிடுவீங்க. அப்புறம் உங்களை வெளியில் மதிக்காமல் போனால் கூட எங்களுக்கு கவலையே பட மாட்டோம். அப்புறம் இந்த காலேஜில் மட்டும்தான் நீங்கள் ப்ரொஃபஸர். சேச்சே, ட்ரைனிங் நல்லா போனதுக்கப்புறம் யாரோ மாதிரி தான். ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. இவனை கண்ணால் எரிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு மட்டும்தான்
அவனை பார்க்குற மாதிரி முறைச்சிட்டு சொல்கிறீங்க? ஆன்சர் சொல்லிட்டேன், ஆனால் நீ சொன்னது எனக்கு புரியலை. மாஸ்க் எடுத்துட்டு சொல்லு. சார் அப்படிலாம் கழட்ட முடியாது, ஏன்னா ஒரு அருவருப்பான பூச்சி என் லிப்ஸை கடிச்சிருச்சு சார். அதுவும் ரெஸ்ட் ரூம் பூச்சி. சிக்கே பல்ல கிரிப்பாக கடிச்சு கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கி உங்களை கோவத்தோடு பார்க்குறான். அதான் சார் மாஸ்க் போட்டிருக்கேன், அசிங்கமாக அருவருப்பாக இருக்குன்னு. ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் என்னடா ரெஸ்ட் ரூமில் அடிச்சுக்கிட்டோன்னு சொன்னான், அவளை செக்கிமெல் சாரில் கோத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு மீதியாக இருக்காளுங்க. அதனால என்னால் மாஸ்கெல்லாம் கழட்ட முடியாது சார். உங்களுக்கு வேணா அகெயின் சொல்கிறேன், சவுண்டாக கத்தி சொல்லட்டுமா சார்? எதுவுமே சொல்லாமல் அவன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே உங்கள் சீட்டில் உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்னடி அவள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. அகெயின் ஸ்டாப் பண்ணி புரியலைன்றீங்க. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு நீங்கள் ஏதோ ஒரு பிளானோடு தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அவனும் ஸ்டார்ட் பண்ணி இடையில எல்லாத்துக்குமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அகெயின் உங்ககிட்ட கேள்வி கேட்டோன்னே நீங்களும் எந்திரிச்சு ஆன்சர்ஸில் போயிருப்பீங்க. அப்போ உங்கள் பிரின்சிபல் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்களடா, உங்களை பற்றி தான் அவருக்கு நல்லாவே தெரியுமே. போயனாமா சொல்லு. அம்மா உனக்கு என்னாச்சு, எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு அருவருப்பான பூச்சி பறந்து வந்து கடிச்சிருச்சு சார். கேக்கு அப்படியே அவன் லிப்ஸை கடிச்சிட்டு அப்படியே அவனுக்கு கடுப்பாக இருக்குது. அப்படி திரும்பிட்டு ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் டவுன் பண்ணி அப்படியே முறை போட உங்களை பார்க்குறான். அப்போ அதுவும் வாய் அடங்கட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, சரி பரவாயில்ல சொல் அப்படின்றாங்க. நீங்களும் ரொம்ப ரெஸ்பான்ஸோட ரொம்ப மரியாதையாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிரின்சிபலுக்கே ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது. அவரே கிளாப் பண்ணுறாரு. பரவாயில்ல ஓயன், நல்லாவே ஆன்சர் பண்ணுறேன் சார். ஒரு ரெக்வஸ்ட் சார். என்னம்மா? எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுலாம் ஓகே சார், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது சார். என்ன உனக்கு பயமாக இருக்கா? என்னம்மா ஓயன்னு சொல்கிற? உன்னை பார்த்து தான் எல்லாம் பயப்படுவாங்க சார். அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சார், இது வேறண்ணா என்னம்மா? ஏன் என்னாச்சு? மற்ற சாருங்களாக இருந்தால் கூட எங்களுக்கு ஓகே சார், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் பிரின்சிபலுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜேகேக்கும் புரியல. என்னம்மா சொல்கிற? என்ன ஒயன், என்ன பாதுகாப்பு? எதுவும் பிரச்சனையா? ஆமாம் சார். என்ன அப்படி சொன்னோன்னே, சார் எங்கள் பழைய ப்ரொஃபஸரே போடுங்க சார், எங்களுக்கு இந்த ட்ரைனிங் சார் வேணாம், அவரோட பிஹேவியர் எங்களுக்கு பிடிக்கல. என்ன வேணும் சொல்கிறேன் சார்? நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க, அதனாலலாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். ஆனால் இந்த சார் இன்ஸ்டா ஐடிலலாம் தப்பாக ஏதோ ஒரு பொண்ணுங்க கூடலாம் அப்படி இப்படின்னு எடுத்து போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சாரோட இப்படி தனியாக ஐ மீன் நாங்கள் கேர்ள்ஸ் இங்கே பாய்ஸாக இருக்காங்க சார், அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பயம் வரல. ஆனால் இந்த சாரை பார்க்கல மட்டும் ஒரு பயமாகவே இருக்குது சார். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், இது அவங்க இஷ்டம், அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சங்குக்க பார்த்து முறைக்கிறீங்க. ஆல்ரெடி செம்ம கோதோடு உங்களை பார்த்துட்ருக்கான். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் உங்களை தான் பார்க்குறாளுங்க. மகி கையை பிடிச்சி நோண்டிகிட்ருக்கா, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ தைரியமாக சொல்லிகிட்ருக்கீங்களா? அவங்களும் பார்த்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்லாம். சில பேத்துக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும், சில பேத்துக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நிறையா பேர் ஏன் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இது எங்கள் அம்மா யாராவது பேரண்ட்ஸ் எங்களை இங்கே வந்து கூட்டிகிட்டு போகல, அவங்களாம் ஃபோன் வச்சுருக்காங்க. இது போஸ்ட்டு இந்த மாதிரி சார் ஒரு பொண்ணு கூட இருந்தால் அவர் அப்படின்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது தெரிஞ்சு இப்படிப்பட்டவரை எதுக்கு காலேஜில் சேர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வரக்கூடாதுல்ல சார், அது சொன்னேன். ரொம்ப கேவலமாக சார் நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை சார், இங்கே இன்னொரு ரூமர் கூட போகுது சார். அது என்னென்னா, இந்த ஜங்குக் சாரும் வனஜா மேமும் ஏதோ லிங்கில் இருக்காங்க, லவ்வும் அப்படி அப்படின்ட்டு ரூமராக காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது சார். அது மட்டும் இல்லை சார், அந்த மேம் அடிக்கடி ஜங்குக் சார் கேபினுக்கு போகிறதும் இவர் அவங்க கேபினுக்கு போகிறதும் ரொம்ப லேட்டாக வராங்களாம் சார், அதுவும் பரவுது. இப்படிப்பட்ட காலேஜில் இந்த மாதிரி ஸ்டாஃபுங்க இருக்கிறனால கெட்ட பேர் ஆயிரும்ல சார், அதுவும் கேவலமாக சார். அதை வாயால் சொல்ல முடியாது, இது ஸ்டாப். ஆனால் நாங்கள் ஸ்டூடெண்ட் சார்,
எங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல. இல்ல சார். அ இந்த காலேஜுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுல்ல சார். அதனால எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேணாம் சார். அது மட்டும் இல்லாம, தயவு செய்து சார் எங்க பழைய ப்ரொஃபஸரே எங்களுக்கு குடுத்துருங்க. அவர் எவ்ளோ நல்லவன்ட்டு எங்களுக்கும் தெரியும். இங்க இருக்கிற காலேஜுக்கும் தெரியும் சார். அவரு எவ்ளோ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் பரவாயில்ல சார். நாங்க ரெடியா நல்லபடியா படிப்போம் சார். ஆனா எங்களுக்கு இந்த ட்ரெய்னிங் வேணாம் சார். அவ்வளோதான் சார். அப்படின்ட்டு நிக்கிறீங்க. சரி. அ கிளாஸ் முடிச்சது போதும். எல்லாம் வீட்டுக்கு போங்க. ஓகே சார். சொன்னத கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க சார். ம். சரி. இத விட உனக்கு கேவலமா? ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல? 1 1/2 டே மந்த் கூட நீ தாங்க மாட்டடா. உன்னை எப்படி துரத்துறேன்னு பாரு. இல்ல என்ன உன்னை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ட்டு உங்க பேக்லாம் எடுத்துட்டு உங்க ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு அங்க இருக்கிற நிறைய பேர் எல்லாமே கிளம்பி போறாங்க. நீங்க ஜேகேவை இதுக்கப்புறம் பாருடா ஷாட்டத் அப்படின்ட்டு ஒரு டெவில்லாம் அவனை பார்த்து முறைச்சிட்டு அவனை கிராஸ் பண்ணி அப்படியே வெளில போறீங்க. பிரின்சிபல் ஜேகேவை கூப்பிட்டு அவங்க கேபினுக்கு வர சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதாவது உங்கள் கிளாஸ் எல்லாமே அவங்க பைக்கு கார்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அர்ஜுனுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்ட்டு அவனுக்கு இன்ஃபார்ம் ஆயிருக்கனால அவன் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறான். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லவே இல்லை. இருந்தாலும் அவள் சொல்லியிருப்பீங்களடா நீங்கள் கேன்டீனில், அதனால உங்களுக்காண்டி அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வெளில போகல. அவன் அவங்கள கூப்பிட்டான். நீங்களும் பார்த்துட்டீங்க. நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்க. அதுவும் பார்க்குறான். எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கா அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் டைம்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பீங்க. மாஹி, நீங்கள், ஆயிஷா, அர்ஜுன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. எல்லாம் போயிட்டுருக்காங்க. நீங்கள் அர்ஜுன்கிட்ட நிற்கிறீங்க. எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு கேட்டால், இடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் காயமாக இருக்கு, கொஞ்சம் வீங்கியிருக்கு, அதனால நான் மாஸ்க் போட்டிருக்கேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? எதுவும் இல்லை. அர்ஜுனை பார்க்கல உங்களுக்கு என்னன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கில்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப நல்ல பையன். ரொம்ப சாஃப்ட்டு, இன்னசென்ட், ரொம்ப நல்ல படிக்கிற பையன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேற பார்த்துட்ருக்காளுங்க. நீங்கள் நிற்கிறீங்க. அர்ஜுன் நிற்கிறான். என்ன பேசுறது, என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலை. என்கிட்ட வீட்டில் உங்கள் அம்மாவும் மாஹியோட அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. என் பொண்ணை ரொம்ப பேசிட்டேன்டி, அடிச்சிட்டேன், தப்பாக நினச்சிட்டேன் அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்லடா, அங்கேவும் ஸ்பெஷல் கிளாஸ்னோன்னே உங்கள் அப்பாவும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேருமே வெளியில் நின்று பேசிகிட்ருக்காங்க. அதாவது அவங்க ரூம்கிட்டேயே. ஆயோட அம்மா இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாதுடி. எனக்கு என்னன்னு தெரில, ஒரு கோவத்தில் பேசிவிட்டேன். என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா. சரியாக கூட பேசல. அந்த கலகலன்ட்டு எதுவுமே ஒரு நார்மலாக பேசலை அப்படின்ட்டு உங்கள் அம்மா புலம்பிகிட்ருக்காங்க. நம்ம பிள்ளைங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்லடி. வாய் ஜாஸ்தி தவிர இந்த மாதிரி விஷயத்துலாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ கொஞ்சம் பார்த்துருக்கணும். அவள் தான் சொன்னால்ல டெரஸில் மழை பெய்யுது, ட்ரெஸ் எல்லாம் ஒரு வேளை பொண்ணு ஆசைப்பட்டு அங்கே போயிருக்கலாம் அப்படிலாம் மாஹியோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக் வந்து அவன் இங்கிட்ட ஒரு பக்கத்தில் ஒரு பையன் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, மாஹியோட அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. ஏன்னா நீங்கள் காலேஜ் வரையில தான் அவன் பைக்கில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நேரம் வந்து வெளில போயிடுவான். சில டைம் வீட்டிலே தானே இருப்பான். நீங்கள் காலேஜ் போகையில் அவனும் காலேஜுக்கு போயிடுவான். அதனால உங்கள் அப்பா அம்மா வெளில வரத்துக்கு அந்த அந்த டயத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க. முக்காவாசி மாஹியோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் வெளில வரதா இல்லை. ஏதாவது ஷாப்பிங்னா 2 பேரும் பிளான் பண்ணி தான் போவாங்க. அப்புறம் டெரஸ்க்கு ட்ரெஸ் மேக்ஸிமம் ரொம்பலாம் போமாட்டாங்க. எப்பயும் நீங்கள் தான் போவீங்க. அதனாலேயே உங்கள் 2 ஃபேமிலிக்கும் பக்கத்தில் ஒரு பையன் ஸ்டே பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. அதனால தான் உங்கள் அம்மா பக்கத்தில் காலியான வீடு தான் இருக்குது அப்படின்ட்டு செக் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு போயிருப்பாளா அப்படின்லாம் அவங்க செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. மாஹியோட அம்மாட்ட பேசிட்டு டைம் ஆச்சு, குக் பண்ண போகணும் அப்படின்ட்டு, நாளைக்கு ஷாப்பிங் போகலாண்டி, ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கிட்டு நீங்கள் அர்ஜுன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான். மாஹியும் ஆயிஷாவும் கூட அங்கே தான் நிற்கிறாளுங்க. ரொம்ப நேரம் இங்கேயே நிற்க முடியாதுல்லடா, இது காலேஜ். ஏன்னா எல்லா ஸ்டாப்பும் வெளில போகணும். மாஹி சொல்கிறா, இங்கே பக்கத்தில் ஏதாவது பார்க் இருக்கும், அங்கே பேசுங்க, நான் உங்களுக்காண்டி வேணா வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு மாஹி சொல்கிறான். ஆயிஷாவும் ஓகே டைம் இருக்குடி அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ட்டு பேசிட்டு நிற்கிறீங்க. ஜங்கு பைக்கில் வந்துட்டுருக்கான். அர்ஜுன் சார் வராங்க அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் யாருன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக் தான் வரான். அவன் வரான்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் அர்ஜுன்
பக்கத்தில் போய் நின்று அவன் கையை பிடிச்சி, சாரி அர்ஜுன், நான் கேண்டீனில் ஒன்று ஒரு மாதிரி பேசினல, எதுவும் நினச்சிக்காத. அப்போல்லாம் நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா சார் இல்லடா, பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் மாஹி ஆயிஷா கூட ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா இப்போ நடந்திருக்கும்லடா, ஒரு மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதனால அவளுங்க திருண்டு முழிச்சிட்டு கீழே குனிஞ்சிட்ருக்காளுங்க. பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்கு, உள்ளே போயிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் அதெல்லாம் வராமல், என்னடி இதுக்கு பயந்துட்டுருக்கீங்க? அது காலேஜ், இது வெள்ள, நம்ம இஷ்டம்தான். தேவையில்லாமல் பயந்துட்டுருக்கவெல்லாம் வச்சுக்காத. ஆஃப்டர் ட்ரைனிங் ப்ரொஃபஸர்னு கூட சொல்லக்கூடாது. அர்ஜுன் உங்களை பார்த்து, என்னாச்சு? ஏன் அர்ஜுன், எனக்கு இவனை சுத்தமாகவே பிடிக்காது, பொறுக்கி மாதிரி. உங்ககிட்ட பேசிக்கிட்டே அவன் பார்க்குறான். ஜங்கு உங்கள் 4 பேத்தையுமே பார்த்துட்டான். நீங்கள் அவன் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கத அங்கே என்ன பார்க்குற அர்ஜுன் அப்படின்ட்டு அவன் ஃபேஸை திருப்பி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. மாஹி பார்த்துட்டா, ஜங்குக்கு நம்மளை பார்த்துட்டாரு அப்படின்ட்டு. சார் பார்த்துட்டாரு என்ன அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிகே உங்களை தான் டாப் டு பாட்டம் பார்த்து நீங்கள் கையை பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் செம்மையாக முறைச்சி அப்படி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை முறைச்சிட்டு கண்டுக்காமல் நீங்கள் அர்ஜுன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே காஃபி ஷாப் இருக்குல்லடா, அங்கே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே போகாமல் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும், அங்கே கோக் வாங்கி அவன் பைக்கில் சாஞ்சிக்கிட்டே உங்கள் 4 பேத்தையும் பார்த்து அவன் அந்த கோக்கை குடிச்சிட்ருக்கான். ஆய்க்கே ஆயிஷாவுக்குலாம் வேர்த்து ஊற்றிட்டுருக்கு, துடைச்சிட்ருக்காளுங்க. அர்ஜுன் கூட அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் எல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரி போகலாமா? போகலாம், சீக்கிரம் வாடி, சார் வேறு பார்த்துட்ருக்காரு. அவன் பார்த்தா எனக்கு என்ன? அர்ஜுன் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க, நீங்கள் போங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஸ்கூட்டியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்கூட்டியில் அர்ஜுன்கிட்ட அவன் பைக்கிட்ட ஒட்டிக்கிட்டே நீங்களும் அப்படியே நீங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஜங்கு டேன் பண்ணி உங்கள் 4 பேத்தையும், அதுலேயும் உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். மாயி சொன்ன மாதிரி நீங்கள் 4 பேருமே அந்த பார்க் தான் போகிறீங்க. ஸ்கூட்டிலாம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே டிக்கெட்லாம் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அர்ஜுன் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லியிருப்பாளடா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இங்கே நிற்கிறாளுங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக ஒரு பிளேஸ் அங்கே பெஞ்ச் இருக்கு, அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. மாய்க்கும் ஆயிஷாவுக்கும் அல்லு கிளம்புது. ஆகி தான் சொல்லிகிட்ருக்கா, என்னடி ஆச்சு வழக்கு, இதெல்லாம் காலேஜுக்கு வரல, கேட்டா ஏதோ சாக்கு சொன்னான், மார்னிங்லேருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்தா, இப்போ வைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டா. அந்த சாரு வெறும் அப்படி முறிஞ்சு பார்க்குறாரு, ரொம்ப பயமாக இருக்குது. அவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு ஆயிஷா சொல்லியிருந்தா, எனக்கு மட்டும் என்னடி தெரியும், நீ தான் பக்கத்தில் இருக்க, உனக்கே தெரியாத போது எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்போ வேற அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அர்ஜுன், அவன்கிட்டே அங்கே பார்த்தியா கேன்டீனில் அர்ஜுன்ட்டே காலேஜ் முடிச்சு பேசுன்னு சொன்னான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லை, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? இதெல்லாம் அவளுக்கு தேவையாடி? சைலஜா மேம் என்ன பண்ணா என்ன? கஷ்டமாக தான் இருக்குது. இவளுக்கு மட்டுமா? இந்த காலேஜில் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்குள்ளே என்னமோ ஓடிட்டுருக்கோ, என்ன இளவும் தெரியலேன்ட்டு. சும்மாவே இந்த சார் பையனை வச்சு செய்வார். இவ வேற இப்படி பண்ணியிருக்கா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் வேற நம்ம 4 பேத்தையும் இப்போ பார்த்துட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருக்காளுங்க. எங்கிட்ட நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக அப்படி போயிட்டுருக்கு. உங்களுக்கு கில்ட்டா கஷ்டமா அப்படி இருக்கு. அர்ஜுனை பார்க்குறீங்க சைடா, அவன் ரொம்ப அழகா உங்களே பார்த்துட்ருக்கான். மனசெல்லாம் பெயினாக அப்படி இருக்கு. என்ன அர்ஜுன், ஏதோ என்கிட்ட பேசுகிறேன்னு? அம்மா உனக்கு என்னாச்சு? ஏன் உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா? எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க? அதான் சொன்னேன்ல, பரவாயில்ல கழட்டு. இல்லை அர்ஜுன், எனக்கு இதுவும் கஷ்டமாக இருக்கு. இல்லை நேற்று வரல, அன்னைக்கு நான் கிஸ் பண்ணலேருந்து நீ ஒரு மாதிரி இருக்க, என்ன பிடிக்கலையா? நான் எதுவும் ஒன்று இல்லை இல்லை அர்ஜுன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை லவ் பண்ண மாட்டியான்ட்டு நான் உன் பின்னாடி சுற்றினது உனக்கு தெரியாதா? தெரியும் ஆனால் நான் கிஸ் பண்ணது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிற? இல்லை இப்போ கூட பாரு, உன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற மாதிரி இருக்கு. எப்பயுமே நீ தான் ஆக்டிவாக திமிர்லே தெரியும் உன்னோட பேசுகிறது. ஆனால் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படிலாம் சொல்கிறான்.
உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. உடனே பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு? நான் கிஸ் பண்ணது உனக்கு பிடிக்கலையா? இதுக்கப்புறம் நான் உனக்கு கிஸ் பண்ண மாட்டேன். இ இல்ல. அப்புறம் நான் ஆசையா போட்டுட்டேன் செயின். உன் நெக்ல இல்ல ஒயன். இல்ல அர்ஜுன். அது அ அம்மா கேட்பாங்க அப்படின்ட்டு க க க கழட்டி வச்சுட்டேன். நீ நீ எதுவும் தப்பா நினைக்காத. அம்மா கேட்பாங்க. உ உனக்கே தெரியும் நான் செயின்லாம் போட மாட்டேன். ஆனா நான் கழட் கழட்டக்கூடாதுன்னு நெனச்சேன். பொறுக்கி அப்படியே உங்களுக்கு முடியல. ரொம்ப ரொம்ப கில்ட்டா இருக்கு உங்களுக்கு. அன்னைக்கு நடந்தது ட்ரிங்க்ஸ்காண்டி கேவலமா அப்படி இருந்துட்டோமே அப்படின்ட்டு அப்படியே உள்ளலாம் ஒரு மாரி பெயினா அப்படி இருக்கு. ஆப்போசிட்ல இருக்க அர்ஜுன பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா அப்படி உங்கள பார்த்து பேசிட்டு இருக்கான். அர்ஜுன் அப்படின்ட்டு அவன் கைய புடிக்கிறீங்க. என்ன ஒயின்? என்ன நம்புவியா? என்னாச்சு? ஏன் கண்ணு கலங்குது? இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும் ஒயின். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு உனக்கு. அது இல்ல. உங்களால சொல்ல முடியல. என்னாச்சு? அப்பலாம் உங்ககிட்ட வந்து உங்க கண்ண தொடச்சு விடுறான். அர்ஜுன், உனக்கு தெரியாம நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா என்னை விட்டுட்டு போயிருவியா? எனக்கு புரியல ஒயன். அது என்னாச்சு? நீ என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஒயன். என்ன என்ன எல்லாத்தையும் அடிப்ப, கோவமா பேசுவ. அதனால எதுவும் பிரச்சனை வரும். ஆனா அதை நீயே சமாளிச்சிருவ ஒயன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல. அதை விட பெரிய தப்பு பண்ணியிருந்தா. பெரிய தப்புனா? இல்ல. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளு ஒயன். அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட இதுதான் கேட்கணும்னு நினச்சிருந்தியா? என்ன? இல்லை, நான் ரொம்ப டல்லாக இருக்கேன். இந்த செயின். ஆமாம். ஆனால் இப்போ தான் நீ கிளியராக சொல்லிட்டியே. ஆனால் நான் இப்போ மாய்க்கும் ஆயிஷாவுக்கும் டைம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் அங்கேருந்து வரல, கொஞ்சம் தூரத்தில் இருந்து நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக இருட்டுற மாதிரி அப்படிலாம் ஆகிட்டுருக்கு. ரொம்ப பதட்டமா அப்படி இருக்கு. எப்படி சொல்கிறது? ஒருத்தவ கூட தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் ஒரு லவ்வர்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? இவன் இதெல்லாம் ஏற்றுக்குவானா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி தெரிஞ்சா என்ன ஆகும்? முந்தானேத்து நடந்தது. உங்கள் அம்மா உங்களை அடித்து கேட்டது உங்களுக்கு வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. கையெல்லாம் நடங்குது. அர்ஜுன் பார்க்குறான் என்னாச்சு அப்படின்ட்டு. உங்கள் கையை அவன் பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு சொல்லியிருக்குது உன் மைண்டுக்குள்ளேயே வருது. ராமா, நான் எங்கெல்லாம் டச் பண்ணா, எங்கெல்லாம் தடவுனா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லு. அப்புறம்டி அவன் கூட படுத்தா கூட உனக்கு என் கூட படுக்கிற மாதிரி தாண்டி தோணும் அப்படிலாம் சொல்லியிருப்பான். கண்ணு கலங்கி முன்னாடி அர்ஜுனை போய் ஹக் பண்ணுறீங்க. சாரி, நான் என்ன பண்ணுறேன், என்ன போகிறேன் போய் தெரியல அர்ஜுன். ரொம்ப குழப்பமா, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன். என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமாக இருக்கு அர்ஜுன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். அதனால் இப்போ என்னால் சொல்ல முடியல. சொன்னால் என்னை ஏற்றுக்குவையா இல்லை என்னை விட்டு போயிடுவியான்னு தெரியல. உன்னை என்னால் ஏமாற்ற முடியலடா. ரொம்ப கில்ட்டாக இருக்கு, என்னை மன்னிச்சிடுடா. உனக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் ஹக் பண்ண இல்லை, அர்ஜுனோட பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் வருது. கண்ணை கிரிப்பாக மூடிக்கிட்டு அவன் நெக்கை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜிகேவோட தாட் தான் வருது. அவனை ஹக் பண்ணி அப்படிலாம் இருந்திருப்பீங்களடா. அவனோட ஸ்மெல்லு தான் அவங்க மூக்குக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த பர்ஃப்யூம் உங்களால் ஏற்றுக்க முடியல. டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஏதோ டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்ட்டு அவனுக்கு புரியுது. பட் என்னன்னு தெரியல. அழுகிற மாதிரி கண்ணில் டியர்ஸ் வந்திருக்கும். சாரி கேட்குறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியாமல் ஒன்றும் இல்லை ஓகே உங்களை தட்டி கொடுக்குறான். ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. என்னாச்சுன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைன்ட்டு லைட்டாக அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. நிஜமா ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லைன்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் எடுத்து பேசு அப்படின்றான். நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு மாஹி தான் கூப்பிட்றா, டைம் ஆச்சு. ஓகே மேம். அங்கேருந்து 2 பேருமே போகிறீங்க. மாஹி ஆயிஷாவும் பார்க்குறான். டைம் ஆச்சுன்ட்டு கண்ணால் சொல்கிறா. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு உங்கள் 3 பேர்த்தையும் அனுப்பிவிட்டு அர்ஜுன் அங்கேயே நிற்கிறான். என்னான்னு தெரில,
உங்கள ஒரு மாரி பார்க்குறான். இந்த மாரிலாம் இல்ல. கொஞ்சம் அடாவடி கேஸு. இதுக்கு அவன ஹக் பண்ணி அழுகுறீங்க. அவன் லவ் சொன்னதுலேருந்து, அவங்கள கிஸ் பண்ணதுலேருந்து நீங்க ஒரு மாரி ஏதோ சாஃப்ட்டா, எமோஷ்னலா இப்படி ஆறீங்க. அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இன்னும் பைக் எடுத்துட்டு ஆ போயிட்டான். உங்ககிட்ட எதுவும் கேட்கல. வீட்டுக்கு போறீங்க. ஜங்குக் சைடு சுத்தமா அவன் வீட்ட எங்கேயுமே நீங்க திரும்பி பார்க்கல. உங்க டோர ஓப்பன் பண்ணிட்டு, மாஹிய பார்த்துட்டு, பாய் டி அப்படின்ட்டு இல்ல காலிங் பெல் அடிக்கிறீங்க. உங்க அம்மா வந்து ஓப்பன் பண்றாங்க. நீங்க பார்க்குறீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. உங்க அம்மாவோட ஸ்மைல் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா நீங்க மாஸ்க் வேற போட்டிருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க? ஒண்ணும் இல்ல. இடிச்சுக்கிட்டேம்மா. அது காயமா இருக்கு. கொஞ்சம் வீங்கிருக்கு அப்படி சொன்னோன்னே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு மாஸ்க்க கழட்ட சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலும் உங்க அம்மா கேட்க மாட்றாங்க. நீங்களும் மாஸ்க்க கழட்டோன்னே, அது ஒத்துட்டு வீங்கி காயமா இருக்கு. என்னடி ஏன் இப்படி இருக்கு? அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல. என் பொய் சொல்லாம சொல்லு. எதுவும் மா என்னம்மா? ஒண்ணும் இல்லன்றல. இடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு நடந்து போறீங்க. உங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க முன்ன மாதிரிலாம் எதுவும் பேசாம அமைதியா நீங்க ஸ்டெப்ல ஏறி போறீங்க. உங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மான்னு கேட்குறீங்க. அம்மா மேல கோவமா இருக்கியாடி அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்ட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் மேலே போறேன் அப்படின்ட்டு நீங்க போறீங்க. அம்மா ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரதுனாலும், இல்ல நான் போட்டுக்கிறேன். என்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. நான் கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டோமே அப்படின்ட்டு. நீங்க உங்க பேக்லாம் வச்சுட்டு, ஃபோன் எடுத்து சார்ஜ் போட்டு, நீங்க போய் ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. உங்களுக்கு லிப்ஸ்லாம் வலிக்குது. இது வீங்கிருக்கும்லடா. வெளில வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க அந்த லிப்ஸ்க்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு, உங்க பேக்கு, உங்க ஃபோனு எல்லாம் எடுத்துட்டு, உங்க டோர ஓப்பன் பண்ணிட்டு, கீழ தான் போறீங்க. உங்க அம்மா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வராங்க. எங்கடி? எங்க போற? இப்பதான் எனக்கு டயர்டா இருக்குன்னு. இப்ப எங்கடி போற? இல்ல ரூம்ல வந்து நான் தூங்கிருவேம்மா. கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் இருக்கு. அதான் கீழே உட்காந்து ஒர்க் பார்க்கலான்ட்டு. டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் இல்லை நான் பார்க்கணும். அப்படியே தூங்கிட்டேன்னா சோம்பேறி ஆயிடுவேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. கொஞ்சம் தான் இருக்குது மூவி பார்க்கலான்ட்டு. உங்கள் அம்மாவுக்கு இது புதுசாக இருக்குது. பொண்ணு கீழே வரவே மாட்டா. அதுவும் படம் பார்க்கவே மாட்டா. ஃபோன்லேயே இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பாளே இப்போ என்ன அப்படின்ட்டு. உங்கள் அம்மா சரி ஓகே எந்த கேள்வியும் கேட்கல. பொண்ணு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா. அகெயின் அவளை எதுவும் பண்ண வேணாமா அப்படின்ட்டு அவங்களும் காஃபி கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு காஃபி வேணாம் ஜூஸ் கேட்குறீங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்களும் போட்டாந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஃபோன்லலாம் டவுட்லாம் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. சரி பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்ப்பா. இப்போ ஓகே அப்படின்ட்டு எதுவுமே கண்டுக்கல. நீங்களும் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணுறா மாஹி தான். நீங்களும் இதை பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அவங்க கிச்சனுக்குள்ளே இருக்காங்க. என்னடின்னு கேட்குறீங்க. எங்கே இருக்கேன்னு கேட்குறா. நீங்கள் கீழே ஹாலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு ஹாலில் இருக்க? நான் உன் பால்கனியில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இல்லடி நான் கொஞ்சம் பொறுக்கு அதனால நான் கீழே வந்துட்டேன் அப்படி சொல்கிறீங்க. அவளும் உங்கள் பால்கனிலேருந்து ஜம்ப் பண்ணி அவளோட பால்கனிக்கு போயிட்டா அவள் ரூமுக்கு. என்ன ஆச்சுடி? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்டிப்பாக நீ எதுவும் மறைக்கிற. ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்ற. என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டா. அப்படியே சைலண்ட்டாக அவகிட்ட பொய் சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னு தெரியல. இதை சொல்லணும்ட்டு தோணலை. ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லையாடி என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு அவள் ஒரு கோவமாக ஒரு எமோஜி போட்டு வைக்கிறா. நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படி தான் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. பொய் சொல்கிற ஒயன் உன் ஃபேஸை பார்த்தாவே தெரியும். உன்னோட பிஹேவியர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிருக்கு. உன்னோட வாய்ஸ்லேயே தெரியுது நீ எதையோ மறைச்சிட்ருக்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக எனக்கு தெரியாமல் போகுது. அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே நானும் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவளும் அந்த டெக்ஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா. நீங்கள் அமைதியாக ஒரு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணலடா அதவே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் அவகிட்ட மறைச்சிங்க அப்படின்ட்டு இப்படிலாம் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியல. அர்ஜுன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது கூட ஓகே. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எதுவும் மறைக்க மாட்டீங்க. குட்டி விஷயத்தை கூட ம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிற நீங்கள் உங்களால் இதை சொல்ல முடியல. ஆனால் எங்கிட்ட ஜங்கும் செம்ம வெறி கொலா வெறியில ரூம்லலாம் ஸ்மோக் பற்ற வச்சுட்டு இருந்திருப்பான். அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்லேயே உட்காந்துருப்பான். என்கிட்டயும் எல்லாம் கட்டுறேன்னா உனக்கு எவ்வளோ திமுருடி. இந்த போஸ்ட்டு அத்தான் நீ தான். அவன் கூட தான் படுத்தேன். அவன் கூட தான் அந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்ட்டு அந்த பிக்கு ஓம்பிட்டு தான். ஆனால் என்னவே அவ்வளோ வரதுக்கு முன்னாடி சிங்கப்படுத்தினல
இதுக்கப்புறம் எப்படி உன சும்மா வருது? ஆனால் அமைதியா பொறுமையா போனா அத்தான் என்னவே சீன்றேன்னா நான் எவ்வளோ திமுரு அப்படின்ட்டு கோவத்தோட அவன் ஸ்மோக்கை நல்லா இழுத்துட்டு இருக்கான். டைம் ஆகிட்டே இருக்கு. பெட்லேருந்து எந்திரிச்சு அவன் பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறான். ரொம்ப டார்க்காக உங்கள் பால்கனி பார்த்தா லைட்லாம் ஆஃபில் இருக்கு. நிம்மதியாக தூங்கியிருப்பல, தப்புறே உன்னை நிம்மதியாக தூங்க விடுவேன். ஒரு ஜம்ப் பண்ணி உங்கள் பால்கனி டோரை இழுத்து பார்க்குறான். லாக்கில் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு இழு தான் லாக் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருக்கும் போல். உள்ளே வரான். ரொம்ப டார்க்காக அப்படி இருக்கு. ஸ்மோக்கு நல்லா இழுத்து அப்படியே விடுறான். அந்த ஸ்மோக் இழுக்கையில் அந்த லைட்டு, இந்த ஃபயர், அந்த கொஞ்சம் வெளிச்சமாக அப்படி இருக்குல்லடா, இழுத்துட்டு விடுறான். உங்கள் ரூமே டார்க்காக இருக்கு. காலேஜில் என்ன கேடியாக பரப்பி விட்ட எப்படி ஒம்பளை பொறுக்கி தப்பான ப்ரொஃபஸர் ட்ரைனிங் அப்படின்ட்டு ஏன்னா என்னெல்லாம் என்ன அசிங்கப்படுத்தணுமோ அதெல்லாம் மொத்தமாக கொளுத்தி விட்டு என் நிம்மதியாக தூங்குறியாடி. தப்பி உன்னை நிம்மதியாக தூங்க விடுவேன். அது மட்டும் இல்லாமல் உன் பாய் ஃப்ரெண்டை கூட வெயிட் பண்ணியிருந்துருக்கல, எப்படி சொல்லிட்டியா? இல்லை கேட்குறேன் அப்படின்ட்டு உங்கள் பெட்டுக்கிட்ட வரான். உனக்கு இதெல்லாம் பத்தாதே, நானும் உன்னை உடம்பாலையும் டார்ச்சர் பண்ணிட்டேன், ஆனால் வாயாலும் எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ நீ என்ன பண்ணா நீ என்கிட்ட அடங்குவேன். பேசாமல் அந்த போஸ்ட்டை ரியல் போஸ்ட்டை ஆகினா எப்படி சொல்லு? ரியல் ஆகிக்கலாமா? இதுக்கப்புறம் என் ஃபீஸை பறிச்சுட்டு உன் ஃபீஸை போட்டால் எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு நீயா இருப்பா, படுத்த ஃபியரும் நீயா இருப்பா. அந்த தம்ம கீழே போட்டு பெட்டில் வந்து உட்காடுறான். என்கிட்ட திமுறா பேசின ஒன்று என்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னை காலேஜில் அசிங்கப்படுத்தினில்ல, இன்னைக்கு உன் பெட்ரூமில் எப்படி ஃபேமிலி முன்னாடி அசிங்கப்பட போகிறேன் அப்படின்ட்டு படுத்து உங்களை ஹக் பண்ணுறான். இந்த பெட்டில் தடவி பார்க்குறான். இன்னும் தள்ளி போய் தடவி பார்த்தா அந்த பெட்டில் நீங்கள் இல்லை. எங்கே வரையில் ஃபோனும் கொண்டு வரல. ஃபிட்டவே டச் பண்ணி பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குல்லடா, அந்த பெட்டில் நீங்கள் இல்லை. எந்திரிச்சு அவனுக்கு தான் சுவிட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குமேன்னு தெரியுமே, கொஞ்சம் லைட்டாக அந்த ரெட் கலர் சிம்பிள் மாதிரி தெரியும்லடா, பவர். அங்கே போய் ஃபர்ஸ்ட்டு லைட், செகண்ட் குட்டி, டேடு ஃபோன் நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லைட் ஆன் பண்ணுறான். லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. பெட்டை பார்த்தா இல்லை. ரெஸ்ட் ரூம்லேருந்தும் எந்த சவுண்டும் இல்லை. பெட்டுக்கு அந்த சைடு பார்க்குறான், இங்கிட்டு பார்க்குறான். அந்த ரூம்லேயே இல்லைன்ட்டு அவனுக்கு இப்போ தான் தெரியுது. எங்கே போனா இவ? வீட்டில் இருக்காளா இல்லையா? ஒரு வேளை ஃபேமிலி கூட எங்கேயும் அப்படின்ட்டு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி இப்படி பார்க்குறான். உங்கள் கார், அதாவது ஸ்கூட்டிலாம் இருக்கா அப்படின்ட்டு. ரெண்டுமே இருக்குது. அதாவது இந்த ரூம் லைட்டில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஓ, அப்போ நான் வருவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தான் அன்னைக்கு எங்கே படுகாமல் எங்கடி போயிருக்க? ரூமில் தான் அண்ணியும் உன் ஃபேமிலிகிட்ட போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே, அப்போ கீழே இருப்பா. நைட்டு தெரிஞ்ச அண்ணா, எப்போ தெரிஞ்ச அண்ணா அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில பார்க்குறான். ஸ்டெப் இருக்குது, இங்கிட்ட டெரஸ் போகிறது வரைக்கும். உங்கள் வீட்டில், அதாவது வெளியில் இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. உங்கள் ரூமில் அப்படி வந்துட்டு அப்படியே பால்கனோட போயிடுவான். ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள என்ட்ரு ஆரண்டி அப்படின்ட்டு அந்த ஸ்டெப்பில் ஒரு படியாக நடந்து கீழே வரான். லைட்லாம் ஆஃபில் இருக்குது, கொஞ்சம் மினி அந்த மாதிரி லைட் மட்டும் ஆனில் இருக்குது. எல்லாம் தூங்கிட்டீங்க, ஆனால் நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? ஏன் நிம்மதி கெடுத்த ஒன்று நான் எப்படி அம்மா வர்றது அப்படின்ட்டு ஹாலில் வந்து நிற்கிறான். சுற்றி பார்த்துட்டு அப்படியே உனக்கு ஒரு ஸ்மைல் வருது. நீங்கள் ஷோபாவில் பெட்ஷீட் கவர் பண்ணி படுத்திருக்கீங்க. கீழே உங்கள் நோட் புக் அப்புறம் பேக் இதெல்லாம் கீழே ஒர்க்கெலாம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக இன்றைக்கி அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு உங்கள் ரூமுக்கு வருவான். நல்லாவே தெரியும். அதனால கீழேயே
உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா, ரூமுக்கு போனால் அப்படியே பாதியோட வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பாவும் பார்த்துருப்பாங்க. ஆயில்மெண்ட்டு இன்ஜெக்ஷன் போட போகலான்டா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை பரவாயில்லப்பா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்களும் இங்கே ஒர்க் பார்த்துட்டு அப்படியே உங்கள் பெட்ஷீட் ஃபில்லோலாம் எடுத்துகிட்டு கீழே வந்து படுத்திருக்கீங்க. ஜாங்கோ கிட்ட வந்து உங்களே பார்த்துட்ருக்கா. அப்போ எனக்கு ஆண்டி தான் கீழே வந்து படுத்திருக்கா. ஆனால் நான் விட மாட்டேனே. உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸவே உத்து உத்து பார்த்துட்ருக்கான். உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. உங்கள் லிப்ஸில் காயமாக அவன் பண்ண பைட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அது அப்படியே கிட்ட வந்து பார்க்குறான். நல்லா தெரியும் அவன் வேணுக்குன்னே தான் கடிச்சு காயமாக வச்சுருக்கான். எல்லாம் உங்களை கேட்கணும். சில பேர் இது என்ன பைட் மார்க்கா அப்படிலாம் உங்களை கேட்கணுன்ட்டு வேணுக்குன்னே தான். அதுவும் உங்கள் பாய் ஃப்ரெண்டு நீங்கள் சொல்கிறோம்ட்டுருக்கீங்கடா. நீங்கள் சொல்லலை உங்கள் லிப்ஸில் இருக்க அந்த பைட் மார்க்கு நான் தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கணும் அப்படின்ட்டு தான் பண்ணியிருப்பான். ஏனடி சொல்லிட்டியா உன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறான். ஆனால் நீங்கள் தான் தூங்கியிருக்கீங்களே. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஏன்னா உங்கள் அப்பா உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பெயினாக இருக்கும்டா அப்படின்ட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அவன் உங்கள் மேலே இருக்க பெட்ஷீட் எடுத்துகிட்டு அவங்க பக்கத்தில் வந்து அவனும் படுக்கிறான். என்னையோட மார்னிங்கோட உன் கதை க்ளோஸ்டி. அவனுக்கும் உங்களுக்கும் நல்லா பெட்ஷீட் கவர் பண்ணி ஏன்னா என்னன்னு தெரில உங்கள் மேலே கொஞ்சம் ஹீட்டாக இருக்குல்லடா, அதனால் அவன் பெட்ஷீட் கவர் பண்ணி உங்கள் ஹிப்பில் கை கொடுத்து 2 பேரும் கம்ஃபர்டபுளாக அந்த ஷோபாவில் படுக்கிறீங்க. உங்கள் கையெடுத்து அவன் செஸ்டில் வச்சு அவனுக்கு அந்த ஷோபாவே பற்ற மாட்டுது. லைட்டாக அவங்கள தூக்கி அவன் பாடியோட அட்டாச் பண்ணி அவன் மேலே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்கள படுக்க வைக்கிறான். நீங்கள் அந்த சோஃபாவில் சைடாக படுத்து பாதி உடம்ப அவன் மேலே ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க. இல்லை நீங்கள் அவன் மேலே படுத்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. கண்ட்ரோலாக உங்களை ஸ்மெல் பண்ணி உங்கள் ஹிப்பில் இருக்க அந்த பெல்லியோட ஹக் பண்ணி அப்படியே படுத்திருக்கான். ஒரு டெபிளோட அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் எந்திரிக்கிறாங்க. அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்தால் நீங்கள் ஷோபாவில் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும். அதனால மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் பேப்பர் பால் பாக்கெட்லாம் இருக்கும்லடா அதெல்லாம் எடுத்துகிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. கிச்சனில் உருட்டுற சவுண்ட்லாம் கேட்குது. உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. நெளியிறீங்க. குட் மார்னிங் டே. திரும்பலன்னா திரும்ப முடியல. குட் மார்னிங் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் லைட்டாக பிஞ்ச் பண்ணுறான். உங்களுக்கு சிக்கியோட வாய்ஸ் கேட்குது. பயத்தில் பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடா பண்ணுற? அதுவா உங்கள் ஹிப்பை பிடிச்சி திருப்பி அவன் மேலே படுக்க வைக்கிறான். நீ எப்படி என்ன காலேஜில் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் முன்னாடி அப்படி நான் அசிங்கப்படுத்தினேன். சைலஜா மேம் கூட படுத்தேன். அந்த பிக் எடுத்து போஸ்ட் போட்டேன் சொல்றி. உங்களுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்னா கிச்சன்லேருந்து சவுண்டு வருது. உங்கள் ஹெட்டை தூக்கி கிச்சன் சைடு பார்த்தா உங்கள் அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்க்குறேன். இது போகிறதுக்கு அடி இப்படி வந்து படுத்திருக்கேன். ஏன் அப்படி அசிங்கப்படுத்தினியோ அது மாதிரி அப்பா முன்னாடி அசிங்கப்படுத்துவேன். உனக்கு எனக்கு அவ்வளோதான் மரியாதை. அதானே இந்த மரியாதை எப்பவா போட்டோம். ஆல்ரெடி காலேஜில் நான் அசிங்கப்படுத்திட்டேன். நீ அசிங்கப்பட வேணாமா? அதுக்கு தான் உங்கள் அப்பா முன்னாடி ஒன்றா அசிங்கப்படுத்தணும். பார்த்தேன்டி ரூமில் எனக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து இங்கே படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். யாரோ சொன்னது? உனக்கு பயந்துக்கிட்டு நானும் ஒன்று படுக்கல. இல்லை எனக்கு ஒரு பெரிய ஆளாகவே இல்லை. எனக்கு கிளாஸ் ஒர்க் இருந்துச்சு. அதான் இல்லைங்க இது போர் அப்படின்ட்டு அவனை தள்ளுறீங்க. ஒயன் ஹெந்திரிமா காஃபி குடிக்கலாம். கிச்சன்லேருந்து உங்கள் அம்மா சவுண்டு பயத்தில் அல்லா இருக்கு. ஏய் எனக்கு சேர்த்து காஃபி கொண்டு வர சொல்லு. டயர்டாக இருக்கு. நைட்டு ஃபுல்லாக மலாண்டி படுத்திருந்தேன். ஆனால் அவனை கட்டி பிடிச்சோன்னே அவன் கூட படுத்தது தான் நான் வந்துச்சு. அகைன் என்னை கண்ட்ரோல் பண்ணி படுத்திருந்தேன்டி. உனக்கு வெக்கமா இல்லை? எதுக்கு வைக்கப்படணும்? ஒரு தடவை படுத்தா தாண்டி வெக்கமாக இருக்கணும். பல தடவை அவன் கூட படுத்தா அதெல்லாம் வெக்கம்லாம் இருக்காது. ஏன்னா நான் ஆம்பளடி. வெக்கம்லாம் பொண்ணுங்களுக்கு தான் வரணும். ஆனால் உனக்கு அது கூட வராதுடி. பரவாயில்ல லிப்ஸை வீங்கினது வத்திடுச்சா? ஆமாம் அதான் அவன் லப்பர். அவன்கிட்ட சொல்லிட்டியா நம்ம 2 இருக்குல்ல சம்பவம் அப்படி இருந்துச்சு? டீட்டெயிலாக சொன்னேன். அப்படி
அவன் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் அம்மா வர்ற சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் மேலே அப்படி படுத்து கால் ஃபுல்லாக பெட்ஷீட்டை கவர் பண்ணி அவன் ஃபேஸ் இருக்குல்லடா அங்கே உங்கள் நெக்கை வச்சு அந்த எச் இருக்குல்லடா அப்படி படுத்துக்கிறீங்க. ஏய் ஒயன் எந்திரிடி. ஏய் காலேஜ் டைம் ஆச்சு, இந்த காஃபி குடிச்சிட்டு மேலே போங்க வாரு. புக்கு நோட்லாம் எல்லாமே இங்கங்க கிடைக்கு. உங்க அம்மா கூப்பிட்டு அந்த டேபிள்ல காஃபி வச்சுட்டு ஒயன் தூங்கிட்டே இருக்காம எந்திரி. உங்க அப்பா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. உங்க அம்மா காஃபியோட எந்திரிச்சிட்டிங்களாங்க, என்னங்க காஃபி. அவங்களும் கொடுத்துட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு அவ்வளோதான். உங்க அப்பாவும் எந்திரிச்சு ஒரு ஸ்டேட்டா ஷோபால உட்காந்து ஒரு 5 நிமிட்ஸ் ஆகுது பேப்பர் பார்ப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்ணை கிரிப்பாக மூட்றீங்க. ஏன்னா ஜிக்கோட கை அங்கெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் நெக்கில் தான் அவனோட ஃபேஸ் இருக்கு. சும்மா இருக்காம உங்கள் நெக்கை பிடிச்சி சும்மா லைட்டாக கடிக்கிற மாதிரி ஊதுற மாதிரி இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அப்பா ஃபயன் எந்திரிக்கலையாடா எந்திரி. அவரும் ஷோபால வந்து உட்காந்துட்டாரு. ஃபயன் எந்திரிடா. கை வைக்கிற இடம்லாம் பெட்ஷீட் ஒரு மாதிரி இதுலடா. கண்ணை முழிச்சிட்டிங்க. உங்கள் 2 கையும் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்டா. காஃபி ஆறப்போ பாரு குடிச்சிட்டு ஓ கிளம்பு, காலேஜ் போகணும்ல. ஆமாப்பா. உன்னால் முடியல. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் பெட்ஷீட்டுக்குள்ளேயே நெளிறீங்க. எந்திரிடா. இப்படியே நெளிஞ்சிட்டு படுத்துட்டு இருந்த உங்கள் அம்மா வந்து கத்த ஆரம்பா. சரி என்னடா தூக்கமாக இருக்கா? ம் ஆமாப்பா. நைட்லாம் படிச்சிட்டு இருந்தேன்னா அதான் டயர்டாக இருக்கு. காலை வச்சு உங்கள் காலை நோண்டிட்டு இருக்கான். அது பெட்ஷீட் லைட்டாக விலகி அவன் காலும் தெரியுது. அவனால எந்திரிக்கவும் முடியல. என்னங்க உங்கள் பொண்ணு மேலே போயிட்டாளா? எந்திரிடா. உங்கள் அம்மா வரப்போற பாரு. அப்பா என்னடா? ஒன்றும் இல்லை. உன்னால் எந்திரிச்சு உங்கள் காலவும் க்ளோஸ் பண்ண முடியல. எந்திரிச்சா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். சும்மா இருக்க மாட்டான். அவன் கை அங்கங்கே போய் நான் காலல உங்கள் கழுத்தெல்லாம் போட்டு தடவிட்டு இருக்கான். கூசுது. அமைதியா இருடா. உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அப்பா? ஐயோ இல்லை. உங்கள் அப்பா ஓயம்மா சொல்கிறால உங்கள் அப்பா தான் நீங்கள் போடான்னு சொல்கிறீங்களோ? உங்கள் அப்பா நினச்சிட்டு உங்களை கேட்குறாங்க. ஐயோ அப்பா இல்லை உங்களை இல்லை. கனவு அடிக்கடி வந்துச்சுப்பா. அது ஜங்குக்கு சிரிப்பு தாங்க முடியல. எனக்குன்னே இப்படி பண்ணிட்டு இருக்கான். நம்மள பயங்கரமாக கூசிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா. அது என்ன ஒரு மாதிரி இருக்க? எந்திரி. உங்கப்பா உங்ககிட்ட வந்து முதல்ல இந்த பெட்ஷீட் எடுக்கணும். தூங்கிட்டே இருப்பேன். எந்திரா. உங்களுக்கு பயத்துல கை கால்லாம் நடுங்குது. ஒரு ஈவிலா ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை இடுப்போட சேர்த்து டைட்டா ஹக் பண்ணிட்டு செத்தடி அப்படின்ட்டு உங்க நெக்ல கிஸ் பண்றான்.